புதுச்சேரியை சேர்ந்த அரசு ஊழியர் பழைய நாணயங்கள் வாங்கப்படும் என பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 44,000 இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அரசு ஊழியர் சக்திவேல். இவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர். இந்நிலையில் சமீபத்தில் சக்திவேலின் பேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று வந்த விளம்பரத்தை பார்த்து அதை கிளிக் செய்த சக்திவேல் அதன் உள்ளே சென்று பல்வேறு விவரங்களை தேடியுள்ளார். மேலும் இதுகுறித்து சக்திவேலை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் சக்திவேலிடம் இருக்கின்ற நாணயத்தின் புகைப்படத்தை அனுப்பும்படியும் எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பதை கண்டுபிடித்து அதற்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதை நம்பிய சக்திவேல் தன்னிடம் இருந்த பழங்கால 3 நாணயங்களின் படத்தை பேஸ்புக் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார். சிறிது நேரத்தில் மர்ம நபர்கள் சக்திவேலை தொடர்பு கொண்டு நாணயங்களை சோதனை செய்ததாகவும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் வரை பணம் தருகிறோம் என்றும் ஆசை வார்த்தை கூறி கட்டுக்கட்டாக பணத்தை புகைப்படம் எடுத்தும் வீடியோவாகவும் லைவ் செய்துள்ளனர். பின்னர் சக்திவேலை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பணத்தை கொண்டு வரும் வழியில் புதுச்சேரி எல்லையான கோரிமேடு பகுதியில் போலீசில் சிக்கியதாக கூறி ரூபாய் 44,800 பணத்தை வாங்கியுள்ளனர். இதனையடுத்து மோசடிக்காரர்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சக்திவேல் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பின்னர் சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ஹரியானாவில் இருந்து இணைய வழியில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.